அழகர் சாமியை பார்க்கறதுக்கு ஒரு கேரளால இருந்து ஒரு அதாவது வந்து உண்மையாவே கருப்புசாமி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பிரபலம் கிடையாது, கேரளாவிலும் பயங்கர பிரபலம். கேரளாலயும் கருப்புசாமி கேரளாலையும் கருப்புசாமி வழிபாடு பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா, இப்போ அங்க இருக்கிற ஒரு அரசர் வந்து அழகர் கோயிலுக்கு வரார். அங்க வந்து கள்ளழகரை பார்க்குறார். பார்த்துட்டு கள்ளழகருடைய சக்தி அவர் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்குது. அவருடைய அமைப்பு, அவருடைய சக்தி வந்து அதில் வந்து இவர் அவர்கிட்ட வந்து முழுசா, அதாவது வந்து இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு அவர்லான்ட்டு அவர்கிட்ட ரொம்ப இதுவாயிடுறார். ஸோ இருவானே அப்போ இந்த தெய்வத்தை, ஏன்னா அரசர்கள் புத்தி அவ்வளோதான், தனக்கு எது பிடிச்சிக்குதோ அதை கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஊரில் வச்சுக்குவாங்க. அதுதான் அந்த காலத்து அரசர்கள். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாமியை வந்து நம்ம இதுக்கு கொண்டு போனால் என்ன, நம்மளுடைய கேரளத்துக்கு கொண்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது என்ன மாதிரி முயற்சிகள்? ஒரு கள்ளழகர் வந்து ஒரு தெய்வம். ஓகேங்களா, அப்போது அந்த தெய்வத்துடைய சக்தியை கட்டுப்படுத்தி தான் அவங்க கொண்டு போகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அப்போ வந்து பிரபலமாக இருக்கிறது, அங்கே காவல் தெய்வமாக பிரபலமாக இருக்கிறது கருப்புசாமி. ஓகேங்களா, அப்போது அங்கே வந்து ஒரு மாந்திரிகத்தில் மிகப்பெரிய பெயர் போனதும் கேரளம். ஓகேங்களா, அப்படின்னும் போது அங்கே ஒரு 18 மாந்திரிகர்களை வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த சாமியை வந்து நீங்கள் அந்த தெய்வ சக்தியோடு கொண்டு வந்து கேரளாவில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 மாந்திரிகர்களை அனுப்புகிறார். அந்த 18 மாந்திரிகர்களை காக்கிறதுக்காக கருப்புசாமி அனுப்புகிறார். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.